என் பையன் சுஜன் அப்பா தானே நீங்கள், லட்சு அப்பா தானே நீங்கள். நம்ம தனியாக போயிடுவோம் மேம். நம்ம நிறைய வீடியோலலாம் கம்மி. நான் வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இவங்க 3 பேர் பயங்கர ஃப்ரேம். 3 பேருக்கும் ஒரு ஃபேஸ் கட் வேல்யூ இருக்குது. இப்போ ஒருத்தராக இருந்தால் தான் இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட வச்சுருக்கோம்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, லட்சு சுஜன், அவங்களுக்கு கோல்டு சில்வர் பட்டன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ பிளாட்ஃபார்ம் சேர்த்து இப்படி பார்த்தாலும் ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. நான் எல்லாமே சேர்த்தா அதில் ஃப்ரேம் மெயினான மேஜர்னா இவங்க ஒரு ஃப்ரேமு. இவங்கள தாண்டி எங்கள் 2 குழந்தைங்க தான். அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ வந்தோன்னு சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ இருந்து நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை பார்த்துட்ட பிறகு தான் அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. வாழ்கிறன்றதை தாண்டி 2 பேருக்குமே யாருக்கும் பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணோம். அதில் வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருந்தாலோ இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி குழந்தை பிறக்கலனாலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருந்தா கண்டிப்பாக அது இல்லை. நாங்கள் 2 பேரும் வேற மாதிரி பேசியிருப்பாங்க. நான் அப்பயே சொன்னல, ஆனா நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்து கல்யாணம் பண்ணோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். நம்ம ரூமை தாண்டி வெளியே போக கூடாது. சண்டையே இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. எங்களுக்குள்ள சண்டைனா யாருக்குமே தெரியாது. வெளியே வந்து பேசிக்காம இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. வெளியே வந்து சாதாரணமா பேசிக்குவோம். கேட்கும் போது சண்டையா உங்களுக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து வெளியே காட்டிக்க மாட்டோம். இன்ன வரைக்கும் என் குழந்தைங்களுக்குமே நாங்க சண்டை போட்டுக்கிறோன்னு தெரியாது. ஆக்சுவலி அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? அப்படிதான் இருக்கும். இது வந்து கேமராக்காக வீடியோ அதெல்லாம் இல்லை, உண்மை அதுதான். என் குழந்தைங்க எதிராக நாங்கள் பேசிக்க மாட்டோம், சண்டை போட்டுக்க மாட்டோம். கத்துனா கூட சரி அப்படியே சிரித்து சமாளித்து. அவங்களுக்கு அது சண்டை மாதிரியே தெரியாது. உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டு நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்களுக்கு வந்து இல்லை சண்டையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து அதை சொல்லும் போதே அப்படி தான், நான் சண்டை போடுறேன்னா அப்பா சண்டை போடுறாரா அப்படின்னா அவங்க வந்து இல்லையே அப்போ நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்கன்னா நான் சண்டையே போடலம்மா அப்படின்னு அவங்களும் அந்த இதுக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில். என் பையன் என் பொண்ணை போடினே சொல்ல மாட்டான், அக்கா அக்கான்னுவார். அவங்க வந்து சுஜன்பா அப்படி தான் கூப்பிடுவாங்க. தம்பியை சுஜன்பா, நான் அப்படி தான் கூப்பிடுவேன், சுஜன்பான்னுவேன், அவங்கள அப்படி கூப்பிடுவாங்க. இவர் சுத்தம் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார், தங்கம்னுவார். ஸோ வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அவங்க கேட்ச் பண்ணுறாங்க, குழந்தைங்க கேட்ச் பண்ணி பண்ணுறாங்க மேம். ஸோ வந்து சண்டையே வராது. நான் வந்து அதனாலேயே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி குழந்தைங்க பாக்குறாங்களா மேம், நம்ம ஏதாவது சண்டை போட அந்த வேர்ட்ஸ் அவங்க கத்துக்க, அப்பா இப்படி பண்ணாரு, அப்பா இப்படி பிஹேவ் பண்ணாரு, அப்படி மாதிரி நாங்க எடுக்கிற வீடியோஸ்லயுமே அதை தான் சொல்லுவோம். நம்ம என்ன பண்றோமோ அதை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட வீடியோ கண்டென்ட்டாவே இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து அழகா குழந்தைங்க பிறந்தது. குழந்தைங்க 2 நல்லா படிப்பாங்க. என் பொண்ணு வந்து ஸ்கூல்லேயே செஸ்ல ஃபர்ஸ்ட், செஸ் விளையாடுறதுல அந்த ஒரு டேலண்ட் இருக்கு. இதெல்லாம் எங்க காலத்துல எங்களுக்கு அது கிடைக்கல. செஸ்னா என்னன்னே தெரியாம இருந்தோம். ஆனால் என் பொண்ணு விளையாடுறான், என் பையன் செஸ் விளையாடுறான். நல்லா அவங்க படிக்கிறது எதுவாக இருந்தாலும் நானும் சுமாராக தான் படிப்பேன், அவரும் சுமாராக தான். ஆனால் என் பசங்க 2 பேரும் சூப்பராக படிப்பாங்க. அதுக்காக அவங்கள போய் நான் ப்ரெஷர் பண்ணி நீ படிச்சு தான் ஆகணும் ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் இல்லை. உனக்கு படிச்சிரு அவ்வளோதான், நீ படி போதும், உனக்கு புரியுது இல்லை அதெல்லாம் வேறு, நீ படிச்சேன்னா உனக்கு நல்லது அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்ககிட்ட கேட்போம், உங்களுக்கு ஓகேவா நீ போறியா டியூஷன்னா, அவங்களே ஓகே நான் போகிறேன்னுவாங்க. எல்லாத்துலேயுமே அப்படி சொல்லி தான் சேர்த்து விடுவோம்.